Hello பசங்களா, everyone welcome to the session. So question of the day one important parameter இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். that is நம்மளுடைய Xylem ஒரு crash course, that is XPL offline crash course ஸ்டார்ட் பண்றாங்க March 27ல இருந்து. it is a 30 days offline crash course பசங்களா. so available at Coimbatore, Tirunelveli and Trichy. after the course you can get the GIB test series, grand test, இப்படி எக்கச்சக்கமான test series உங்களுக்கு கிடைக்கும். so don't forget to call this number and the course fee has been highlighted here. அதே மாதிரி நம்மளுடைய Xylem தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச 1 இயர்ல 50+ டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் உங்களோட ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் we are here to help you. ரொம்ப முக்கியமானது கம்பேரிசன் பிட்வீன் ஐசோபேரிக் அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். இதுதான் நான் எனக்குள்ள கம்ப்ளீட்டா இன்னைக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் பேச போறேன். ஸோ இந்த கம்பேரிசன்ஸ்ல லெட் அஸ் கோ டு த டேர்ம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்க்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஐசோபேரிக் ப்ராசஸ், செகண்ட் ஒன் இஸ் அ ஐசோகோரிக், இட் இஸ் ஆல்சோ டினோட்டட் அஸ் ஐசோமெட்ரிக். இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோபேரிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்னு இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் அ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். So pressure is maintained as constant. Isocoric la volume is maintained as constant. Second point, equations of ideal gas equation nama apply pananum. So here volume is directly proportional to temperature. Isocoric pressure is directly proportional to temperature. So next nama move up pannalam ivangaloda diagram. So x-axis y-axis la nama diagram எடுத்துக்கலாம். This is pressure versus volume அப்படிங்கறத நான் highlight பண்ணிக்கிறேன். So இதுல pressure constantங்கறனால the line has to be moved like this. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல pressure versus volume நம்ம எடுத்துக்கலாம். So இங்கனக்குள்ள என்னைய பொறுத்த வரைக்கும் volume constantங்கறனால the line has to be like this. இத அப்படியே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் பாருங்க. இத அப்படியே அடுத்த comparison factorல கண்டினியூ பண்ணோம்னா நம்ம slope எடுப்போம். So slope ஓட formula dp divided by dv y-axis by x-axis. இங்க pressure constantங்கறனால 0 by anything will simply becomes a 0. இந்த இடத்துல நீங்க slope value எடுத்தீங்கன்னா we will get dp divided by dv. denominator volume constantங்கறனால anything divided by 0 will becomes as infinity. Continuously first law of thermodynamics இங்க எப்படி work ஆகும்னு சொல்றேன். del q is equal to mu cp del t எனக்கு இங்கனக்குள்ள work ஆகும். So இதே எனக்கு isometric process போனீங்கன்னா first law of thermodynamics del q is equal to mu cv del t எனக்கு work ஆகும். இங்க work done value is not is equal to 0, இங்க work done value 0 ஆயிடும். So ஒரு graphical representationல இருந்து வேற என்னென்ன parameters கம்பேர் பண்ண முடியுங்கிறத ஃபுல்லா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ so much for the wonderful session.